ஐயா, தலைப்பு வெற்றியை தீர்மானிப்பது அதிர்ஷ்டமா திறமையா? சொன்னிச்சு பாப்பா. கல்லு அதிர்ஷ்டம் இருந்தாதான் சிலையாகுது, அதிர்ஷ்டம் இல்லைன்னா அது படிக்கலாம் மாறுது. அப்படிப்பட்ட கல்லையே ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு பல கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாமியே அதிர்ஷ்டம் காப்பாற்றலைன்னா மனுஷன் அதிர்ஷ்டம் எப்படிங்க நீங்கள் காப்பாற்றுதுன்னு சொல்ல வந்தீங்க? உலகத்தையே பாதுகாக்க வேண்டிய சாமிக இன்னைக்கு அவங்கள பாதுகாக்க முடியல. சாமியை சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த சாமி சாக்கில் போகிறப்ப நினச்சிக்கிட்டு போகுது, உலகத்தையே நான் பாதுகாக்கிறேன், என்னை எப்படி கடத்திட்டு போகிறாங்களேன்ட்டு. சிலைகளாக இருக்கிற சாமிகளுக்கு கூட அதிர்ஷ்டம் இல்லாமல் கடத்தப்படுகின்றன. 12 என்றாலே சூப்பர் ஸ்டார் ஞாபகம் வராது என்றால் அது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதுக்கு நான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ₹1 கோடியா ஆக்கினதுனால அவர் சூப்பர் ஸ்டார், 1 கோடியை ₹1 ஆக்கினதுனால அவர் பவர் ஸ்டார். நான் என்ன சொல்கிறேன் முரளி, அதிர்ஷ்டத்தில் வேணா காதலி கிடைக்கும், திறமை இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும், புரிஞ்சு நடந்துக்கும். இன்னைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே ஒன்றுமே தெரியலை, ஆனால் 3 மணி நேரம் இருக்கணும். 3 மணி நேரம் உட்காந்து எதையாவது எழுதுனோம்னா பாஸ் ஆகிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் 3 மணி நேரம் ஒன்றுமே தெரியலைன்னாலும் எல்லா பக்கத்தையுமே எழுதி வச்சுட்டு ரிசல்ட் வரப்ப ரிசல்ட்டை பார்ப்பான், பாஸ் ஆகிட்டானா அது அதிர்ஷ்டம். அதே எக்ஸாம் காலில் மச்சான் நீ முன்னாடி போறியா இல்லை நான் முன்னாடி போகிறேன், நான் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 3 மணி நேரத்தில் ஒரே மணி நேரத்துக்கு எக்ஸாம் காலை விட்டு முன்னாடி கடைசி செமஸ்டரில் உட்காந்து ஐயோ மச்சான் இத்தனை பேப்பர் சேர்ந்து போயிட்டுடான்னு சொல்லி ஒரே அட்டமட்டில் அத்தனை பேப்பரையும் தூக்குறான் பாருங்க, அது திறமை. நீங்கள் வெற்றின்னு என்பது கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச காரியத்தை ஒவ்வொன்றையும் முழுசா செய்யும் போதே அது ஒரு வெற்றிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்தியாவில் உயர்ந்தது இமயம் மட்டுமல்ல, இந்தியனின் இசையும் தான் என்று 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கிய பொழுதிலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னாரே ஏஆர் ரகுமான், அவருடைய வெற்றியை தீர்மானித்தது அதிர்ஷ்டமா திறமையான நீங்களே முடிவு பண்ணீங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மட்டுமே பேசப்பட்ட காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று என்ற ஒரு படத்தை எடுத்து தேசிய விருது பெற்ற சீனு ராமசாமி அவர்களின் வெற்றியை தீர்மானித்தது அதிர்ஷ்டமா திறமையான நீங்களே முடிவு பண்ணீங்க. ஓராண்டு ஆட்சி காலத்தில் 9 வீடுகள் வாங்கியவர்களுக்கு மத்தியில் 9 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வீடு கூட வாங்காமல் வாழ்ந்த இன்று வரை தலைவர் காமராசர் என்ற பெயர் மக்கள் மனதில் நிற்கிறது என்று சொன்னால் அவருடைய அதிர்ஷ்டமா திறமையா நீங்களே முடிவு செஞ்சீங்க. விருதுகள் பெற்ற பொழுது இந்தியனாக இருந்தாலும் விடை பெற்ற பொழுது தமிழனாக ஒட்டுமொத்த உலகத்தையுமே ராமேஸ்வரத்தை திரும்பி பார்க்க வைத்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பெயர் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அது அதிர்ஷ்டமா திறமையான நீங்களே முடிவு பண்ணீங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று ஒற்றை வார்த்தையில் 1000 அர்த்தங்களை வைத்த அறிஞர் அண்ணாவின் பெயர் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அதிர்ஷ்டமா திறமையா நீங்களே முடிவு பண்ணீங்க. இவன் நின்னா தீட்டு, பார்த்தா தீட்டு, உக்காந்தா தீட்டுன்னு சொன்ன ஒருத்தன் தான் தீட்டு தீட்டு என தீட்டி இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே தீட்டி கொடுத்த அம்பேத்கர் இன்று தமிழகத்திலும் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால் அது அவருடைய அதிர்ஷ்டமா திறமையா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை, சுடுமறை நெருப்பு சுற்றுமறை பூமி போராடும் வரை மனிதன் ஞாலம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவனும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நாம் கடலை எரிக்கும் தீக்குச்சி. வாய்ப்புக்கு நன்றி.